2 சம்பவங்கள் நம்ம சொல்லலாம். ஒண்ணு மாமல்லபுரத்துல வந்து பாதிக்கப்பட்டவர்களை வரவழைச்சு விஜய் பார்த்து ஆறுதல் சொல்றாரு. அதே மாதிரி நெற்பயிர்களையுமே வந்து சாம்பிள் எடுத்துட்டு வந்து தான் முதலமைச்சர் வந்து அலுவலகத்துல வச்சுதான் பார்வையிடுறாரு. இந்த சமீப கால இந்த நடவடிக்கைகள் எப்படி பாக்குறீங்க? அரசியல் தலைவர்களோட நடவடிக்கை. விஜய் அவர்கள் பாதிக்கப்பட்டவர்களே அவருடைய அலுவலகத்திலே வந்து பார்ப்பது வந்து இந்த கேள்வி நீங்க விஜய் அவர்கிட்ட தான் கேட்கணும். நீங்க முதலமைச்சர் அவர்கள் வந்து நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது, அது அவருடைய அலுவலகத்திலே அது எடுத்துட்டு வந்து அதை பார்த்துருக்கிறாருன்னா முதலமைச்சர் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கலாம். இந்த காரணம் அது வந்து நான் ஒரு குறையா நான் சொல்ல மாட்டேன். அதே வேளையில் அவருடைய அமைச்சர்கள் அவரால் போக முடியலன்னா அவருடைய அமைச்சர்கள் வந்து அங்கே இருந்திருக்கணும், அங்கே இருக்கணும். அது உண்மையை மக்களுக்கு சொல்லணும். ஏன் இவ்வளோ நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது, ஏன் அடிப்படை கட்டுமானங்கள் இவ்வளோ நாளாக நீங்கள் கட்டலை? நீங்களும் டெல்டாக்காரன்னு சொல்றீங்கல்ல, நீங்கள் டெல்டாக்காரன்னா நான் டெல்டாக்காரன் சொல்லிட்டு இருக்காரு, பெருமையாக சொல்லியிருக்கிறார். நீங்கள் டெல்டாக்காரன்னா இந்நேரம் நீங்கள் 60 ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்கிறீங்க, 67லேருந்து இருக்கிறீங்க. தஞ்சாவூரில் தான் நெல் விளையுதுன்னு உலகத்துக்கே தெரியும், உங்களுக்கும் தெரியும். அப்போ நெல் விளையிற இடத்துல இது போன்ற அடிப்படை கட்டுமானங்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பேடி ஸ்டோரிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏன் நீங்க உருவாக்கல? ஏன் அறகுறையா இருக்கு? ஏன் பற்றாக்குறை இருக்கு? மழையில ஏன் நினையுது? இப்ப இன்னைக்கு கூட நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கேன். 36,000 மூட்டை நெல் 12 நாட்களாக அங்க வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷன் வெளியில இருக்கு. ஏன் அது ஒரு லாரி எடுத்துட்டு போய் பண்றது? 36,000 மூட்டை நெல்லுன்னா எவ்வளவு? இதெல்லாம் ரொம்ப அநியாயம். இப்போ மொத்தமா சேமிப்பு கிடங்குகள் அந்த பகுதியில் சொல்றது வந்து ஒரு 513 சேமிப்பு கிடங்குகள் இருக்கு. அந்த சேமிப்பு கிடங்குகளுடைய கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 19.5 லட்சம் டன் கெப்பாசிட்டி நெல், 19 லட்சம் டன். ஆனால் இப்போ நமக்கு இப்போ இருக்கிற கெப்பாசிட்டி வந்து 35 லட்சம் டன் இருந்தால் தான் அதில் வந்து எல்லா நெல்லும் வந்து கொள்முதல் செய்து சேமிக்க முடியும். இது இல்லாமல் கடந்த ஆண்டு சேமிப்பு அந்த மூட்டைகள்லாம் இன்னும் அப்படியே இருக்கு, அதை எடுத்துட்டு போல. அப்போ இப்போ கொள்முதல் செய்கிற நெல் எங்கே வைப்பாங்க? அது இல்லாமல் வந்து கொள்முதல் செய்கின்ற பகுதி ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர் டிபிசி இருக்கு. அந்த டிபிசியில் பார்த்தீங்கன்னா இப்போ 1000 மூட்டை ஒரு நாளைக்கு சொல்றாங்க. அந்த 4 மாவட்டம் தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகை, இந்த 4 மாவட்டத்தில் கொள்முதல் நிலையங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 915 இருக்கு. 915 கொள்முதல் நிலையங்கள் ஒரு நாளைக்கு 1000 மூட்டைன்னா ஒரு 50 நாள்ல, தீபாவளிக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 50 நாள்ல கிட்ட 16.5 லட்சம் டன் நீங்க கொள்முதல் செஞ்சிருக்கலாம். இல்ல 30 நாள், ஒரு மாசத்துல நீங்க ஒரு 11.5 லட்சம் டன் கொள்முதல் செஞ்சிருக்கலாம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் நீங்க எவ்வளவு செஞ்சிருக்கீங்க? 5.5 லட்சம் டன் தான். குறுவை இது. அப்போ நீங்க இட்ஸ் ஃபெயிலியர் ஆஃப் டிஎம்கே கவர்மெண்ட். இது அரசு தோல்வி அடைஞ்சிருக்கிறது. நீங்க கஷ்டப்பட்டு விவசாயிகள் விவசாயம் செஞ்ச அந்த நெல்லையே உங்களால கொள்முதல் செய்யல. அதுல நேத்து வர சாதனைன்னு சொல்லிட்டு பொய்யான ஒரு செய்தி சொல்றேன். என்ன சாதனை? ஒரு நாளைக்கு, ஒரு ஆண்டிற்கு தமிழ்நாட்டில் விளையிற நெல் 1,20,00,000 டன். அதுல அரசு கொள்முதல் செய்யறது வெறும் 40 லட்சம் டன்னு தான். 3ல் 1 பங்கு தான். இது என்ன சாதனை? மீதி 80 லட்சம் டன் வந்து தனியார் வந்து கொள்முதல் செஞ்சுட்டு இருக்காங்க. தனியார் வந்து அவங்க பாவம். இப்ப 2,500 ரூபாய் எம்எஸ்பினா தனியார் வந்து 1,800 ரூபாய், 1,700 ரூபாய் தான் விவசாயி கொடுக்குறாங்க. 100 கிலோ கொடுக்குறாங்க. விவசாயிகள் வேற வேலை வழி இல்லை. அரசுக்கு போனா அங்க வந்து காக்க வைக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு நாளைக்கு 1000 மூட்டை தான் எடுக்க முடியும். நான் அதை வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு களம் கிடையாது, எங்க நான் தேக்கி வைப்பேன் அப்படின்னு விவசாயிகளுக்கு பாவம் இடம் இல்லை. அதனால ஒரு வழி இல்லாம தனியார்கிட்ட கொடுத்துட்டு போறாங்க. நீங்க அரசு, நீங்க உங்களுடைய கொள்முதலை அதிகப்படுத்துங்க. 40 லட்சம் டன்ல இருந்து 80 லட்சம் டன் அதிகப்படுத்துங்க சொல்றாங்க, கணக்கு சொல்றாங்க. கடந்த 4 ஆண்டு காலத்துல தமிழ்நாட்டில் 4,80,00,000 டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அரசு, திமுக அரசு அதில் 1,70,00,000 டன் தான் கொள்முதல் செஞ்சிருக்கிறாங்க. மீதி தனியார் கொள்முதல் செஞ்சிருக்கிறாங்க. அப்ப இது என்ன சாதனை? இது 4,80,00,000 டன்னு கொள்முதல்ல நீங்க ஒரு 3 கோடி டன்னு நீங்க கொள்முதல் பண்ணிருந்தீங்கன்னா சரி, உங்களை பாராட்டலாம். 3ல் 1 பங்கு தான் நீங்க பண்ணிருக்கீங்க. இதுல என்ன சாதனை இருக்கு? இதெல்லாம் தண்ணீர்ல மூழ்கி பயிரெல்லாம் கிட்டத்தட்ட சம்பா பயிர் 2 லட்சம் ஏக்கர் 3 லட்சம் ஏக்கர் போயிடுச்சு இப்போ. அதுவும் இளம் பயிர் சம்பா. இப்படி ஒண்ணுமே செய்யாத ஒரு அரசு, என்னன்னு கூட தெரியாத அரசு
நெல்லுலாம் எல்லாம் முளைச்சி வீணாகி கொண்டிருக்கிறது. இது நம்ம நெல்லுனா உணவு பொருள், நம்மளுடைய சோறு. அது சோறு யாராவது வீணடிச்சாங்கன்னா அவங்க பாவம், சாதாரண பாவம் கிடையாது. அதெல்லாம் இப்படியெல்லாம் நடக்குது இதில். அதனால இது மெத்தன போக்கு தான் இதில். ரெண்டாவது, இப்போ ஏன் அங்கே இப்போ தென் வடகிழக்கு இப்போ தான் தொடங்கி இருக்குது, அதுக்குள்ளே தண்ணி வந்துடுச்சு. ஏன் தண்ணி வந்துச்சுன்னா கடைமடை பகுதி தூர்வாராத தண்ணி, மழை தண்ணி வெளியே ஏற முடியாத ஒரு சூழல் அங்கே விவசாய நிலத்துக்கு போயிடுச்சு. அவங்க வேலையை செஞ்சுருந்தாங்கன்னா என்ன பண்ணல, செய்யலை. எல்லாம் கணக்கு தான். தூர்வாரவன் கணக்கு, காசு கொள்ளடிக்கிறது. இப்போ இன்னொரு 4 மாசம் தான் ஆட்சியில் இருக்க போறாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த 4 மாசத்துல எவ்வளவு கொள்ளடிக்கலாம், எந்தெந்த ஸ்கீம்ல எப்படி அடிக்கலான்னு மறுபடியும் வரப்போறது இல்லை அவங்க திமுக. அது தெரிஞ்சு போச்சு. இருக்கிற காலத்துல அடிச்சுட்டு போயிடணும்னு அந்த எண்ணத்துல தான் இருக்கிறாங்க.